முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில் என்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார். நான் மறையை கற்றவர்கள் அல்லவர் அறிஞர்கள், நான் மறையை எவன் கற்கிறானோ அவன்தான் அறிஞர்னு சொன்னாங்க. எப்பவுமே நான் எனது என்கிற எண்ணம் இந்த உலகத்தில் என்றைக்குமே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே ஒரு நாள் போட்டி வந்துச்சான். ஒரு நாள் சொல்லிச்சான், இந்த இதயம் சொல்லிச்சான், இந்த பாரு நான் தான் ரத்தத்தை வாங்கி அங்கங்கே அனுப்புகிறேன், நான் தான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு. உடனே மூளை சொல்லிச்சான், ரத்தத்தை வாங்கி அங்கங்கே அனுப்பணும்னு சொன்னதே உனக்கு ஆர்டர் போட்டதே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. நுரையீரல் சொல்லிச்சான், நான் இல்லைன்னு வச்சுங்களேன் காற்றே வராது, வாங்கி விடுறதுனால தான் மூச்சு வருது, மூச்சு இல்லைன்னா நீ பெப்ப அப்படின்னு இருக்கு. உடனே வயிறு சொல்லிச்சான், எல்லா உணவுப் பொருளையும் வாங்கி அரைச்சி சத்தாக மாற்றுறதே நான் தான், நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னொடனே ஆசனவாய் ஏதோ சொல்ல வந்திருக்கு. ஏய், சபையில் பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு இந்த நாளும் சேர்ந்து சொல்லியிருக்கு. உடனே அந்த ஆசனவாய் சொல்லிச்சான், நான் இன்னிலேருந்து ஒரு 3 நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன்ப்பா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணிச்சான். 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும்? நுரையீரல் நுர தள்ளிச்சு, இதயம் இத்து போயிடுச்சு, வயிறு பானை மாதிரி வீங்கிருச்சு, என்ன செய்யறனே தெரியல. எல்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டுச்சான். ஐயா, தெரியாமல் சொல்லிட்டோம், உன் வேலையை நீ பாரு, அப்போ தான் நாங்கள் உயிரோடு இருக்கு அப்படின்னுச்சான். இந்த சமூகமும் அப்படி தாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் இழிவானவன் இல்லை. அவரவர் வேலையை அவரவர் செய்யும்போது தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் யாரையுமே இழிவாக பார்க்குற குணம் நமக்கு தேவையில்லைங்க, அது தேவையான விஷயமும் இல்லை. அப்போ ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மனிதன்கிட்ட சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே தாழ்வான பொருளை போய் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே அவன் அந்த மனுஷன் தேடிகிட்டே போனான். என்ன பண்ணலான்னா, ஒரு நாய் எச்சலையை சாப்பிட்ருந்துச்சு. சரி, இதை போய் நாய் தான் உலகத்தில் தாழ்வான பொருள் இருக்கு, எச்சலையை திங்குதுன்ட்டு போய் என்ன பண்ணியிருக்கான், நாயை தொட போயிருக்கான். நாயை சொல்லிச்சான், தொடாத என்ன, நான் எச்சலையை சாப்பிடுவேன், ஆனால் நான் நன்றியோடு இருப்பேன். யார் எனக்கு உணவு போடுறாங்களோ அவர்களுக்கு நன்றியோடு இருப்பேன், உங்களுக்கு அந்த நன்றி விசுவாச குணம் கிடையாதுன்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் போனால் ஒரு காக்கா என்ன பண்ணியிருக்கு, பருக்கைகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருந்துருக்கு. இந்த காக்காவை தொடலான்னு காக்கா கிட்ட போனால் அந்த காக்கா சொல்லிச்சான், நானும் எச்சில் பருக்கையெல்லாம் சாப்பிடுவோம்ப்பா, ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னமா, ஒற்றுமை என்கிற குணம் எங்கள்கிட்ட இருக்குது, ஓன்ட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஹா, ஆமாம் உண்மைதான்ல. அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனால் ஒரு குரங்கு ஒருத்தர் வாழைப்பழத்தை பிடிக்கிட்டு போயிருக்கு. இந்த திருட்டு குரங்கா இருக்கேன்னு குரங்கத்தோட போனால் அந்த குரங்கு சொல்லிச்சான், இங்கே பாரு நானும் அப்படி தான், ஆனால் எங்கள்கிட்ட ஒரு குட்டி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த குரங்குட்டியை என்றைக்கும் இறக்கி விட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, உன் பெத்த பிள்ளையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுற. அப்போ அவன் நினச்சிதான் மனிதர்கள் தான் உலகத்திலேயே தாழ்வான பொருள்னு அவன் நினச்சானான். அப்போ கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கான், எல்லா விலங்குகளுக்கும் ஒரு குணம் இருக்குது, ஆனால் எல்லா விலங்குகள்ட்டையும் ஒரு நன்மையான குணம் இருக்குது, ஆனால் மனிதன் தான் எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியலன்னு அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கான். நல்லா நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் நிறங்களுக்கிடையே ஒரு நாள் போட்டி வச்சான். பசுமையை நிறம் சொல்லிச்சான், நான் தான்ப்பா பச்சை, எல்லாம் இந்த மரம் செடி கொடி எல்லாமே பச்சையாக இருக்குது, பசுமைக்கு தான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பச்சை நிறம். அப்போ அது சொல்லிச்சான், நீல நிறம் சொல்லிச்சான், சும்மா அந்த செடியை கொடியை பார்த்துட்டு வானத்தை பாரு நீளமாக இருக்குது, கடலை பாரு நீளமாக இருக்குது, உலகத்திலே பெருசு வானம் கடல், அதனால் நான் தான் பெருசு அப்படின்னு அந்த நிறம் சொல்லியிருக்கு. அப்போ உடனே சிவப்பு நிறம் சொல்லிச்சான், உடம்புல ஓடுற ரத்தமே சிவப்பு தான்ப்பா, சாயந்தரம் பாருங்கள் மத்தியானத்தில் பாருங்கள் வெயில் தகன்னு தகிக்குதுல்ல, அப்போ சிவப்பு நிறம் தானே பெருசுன்னு. மஞ்சள் சொல்லிச்சான், மங்களகரமான நிறமே நான் தான், எல்லாத்தையும் மஞ்சள் தானே தொட்டு வைக்கிறாங்க, மங்களம் என்றாலே மஞ்சளை தானே யூஸ் பண்ணுறாங்கன்னு மஞ்சள் சொல்லியிருக்கு. அப்போ கருப்பு நிறம் சொல்லிச்சான், நீங்கள்லாம் பகலில் தான்ப்பா, ஒரு ராத்திரி ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, அந்த இருட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கு. அப்போ திடீர்னு வானத்தில் ஒரு இடி மின்னல் வந்திருக்கு, எல்லா நிறமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிச்சான். கட்டி பிடிச்சோன்னு பார்த்தா வானவில் என்கிற ஒரு அழகான நிறம் உருவாச்சான். அப்போ தான் வானத்திலேருந்து இறைவன் சொன்னாராம், ஒவ்வொரு நிறமும் தன் அளவில் மிக அழகானது தான், ஆனால் அதை விட மிக அழகானது எது தெரியுமா, எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் வானத்தில் மிக அழகான விஷயம். அதனால் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிற வானவில் உலகத்தின் ரொம்ப அழகானது, அது இயற்கை தந்த பரிசு. அதனால் வாழ்க்கையில் தனித்தனியாக இருக்காதீங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருங்க, வாழ்க்கை அது மிகச்சிறப்பானதாக இருக்கும். என்றைக்குமே ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம், ஒன்றாக இருப்போம், அதுதான் வாழ்வின் புனிதமான அடையாளம். நன்றி, வணக்கம்.